வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம டிராகன் கோஸ் ஹவுஸ் ஹண்டிங் எபிசோட் 11 பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம நெல் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா எல்ஃப் அவங்களுக்கு தலைலாம் சீவி விடுறாரு. ஆல்சோ காட்டுக்குள்ள என்னதான் வந்திருந்தாலும் அவங்க ரொம்பவே நல்லா தூங்கி இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா நம்ம எல்ஃப் கிட்ட இருந்து ஒரு பெட்டை வாங்கி வச்சிருக்காங்க. நம்ம எல்ஃப் கிட்ட ஒரு பவுச் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய பொருளை வேணா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுல இருந்தா இந்த பெட் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம டிராகன் பெரிய குழப்பத்தில் இருக்காரு. அதுக்கான காரணம் அடுத்து என்ன வீடை சூஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக அவருக்கு ஐடியாவே இல்லை. இவ்வளோ நாளாக வீடை சூஸ் பண்ணது எல்லாமே நம்ம எல்ஃபு தான். பேசாமல் இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்க்கவான்னு சொல்லிக்கிட்டே இருக்க போது அந்த இடத்துல ஒரு ஜீனி அப்பியர் ஆகுது. சாதாரண ஜீனி இல்லை, கவர்மெண்ட்காக ஒர்க் பண்ணுற டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஜீனி. ஜீனி இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணம் நம்ம டிராகன் கிட்டேருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணதா. நார்மலாக பெரிய மான்ஸ்டர் அவங்களோட குடும்பத்தை விட்டு தனியாக போனால் அதுக்கப்புறம் அவங்க தனியாக டேக்ஸ் பே பண்ணி ஆகணுமா. ஆனால் டேக்ஸ்னால் என்னென்னு நம்ம ஹீரோக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இப்போ நெல் தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. நீ எவ்வளோ காசு சம்பாதிக்கிறேன்னு கவர்மெண்ட் கிட்ட நீ கணக்கு காட்டணும். ஆல்சோ அதில் ஒரு பகுதியை நீ கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும். ஒரு காலத்தில் மான்ஸ்டர்ஸால் நிம்மதியாக வாழவே முடியல. அதுக்கப்புறம் டார்க் லார்ட் தான் மனுஷங்க மான்ஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்காரு. ஸோ நம்ம அவருக்கு தான் நன்றி சொல்லணும்னு திரும்பி பார்க்க நம்ம டார்க் லார்டே அந்த இடத்துல இருக்காரு. நீங்கள் மட்டும் டேக்ஸ் பே பண்ணாமல் விட்டீங்கன்னா கவர்மெண்ட்டை ஏமாத்துற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட அடாபடியான நடவடிக்கை எடுக்கணும். என்ன நீங்கள் கூட வரீங்களான்னு கேட்க நம்ம டிராகனும் அமைதியாக அவர் கூடவே போகிறாரு. ஜீனி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஃபார்மை கொடுக்குறாரு. நீங்கள் எப்படி காசு சம்பாதிக்கிறீங்க, ஆல்சோ உங்களோட பேரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது எல்லாத்தையுமே இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கன்னு. நான் இப்போ தான் வீடு தேடி போயிட்டுருக்கேன். ஸோ என்னோடய பேரில் எந்த விதமான ப்ராப்பர்ட்டியும் இல்லை, ஆல்சோ எனக்கு வேலையும் இல்லை. அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் காசே சம்பாதிக்கலான்னு கேட்க நடுவில் சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே பண்ணேன்னு அதை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. ஆல்சோ உங்களோட ஃபார்மை கம்ப்ளீட் பண்ண உங்களோட ஸ்டேட்டஸ் கார்டு வேணும்னு அதை பார்த்து எழுதிக்கிட்டு போகிறாரு. சைடில் நிற்கிற நெல்லு கூட நம்ம டிராகனோட ஸ்டேட்டஸ் கார்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா. பட் அவர் தரவே மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கஷ்டப்பட்டு அவர்கிட்ட இருக்க ஸ்டேட்டஸ் கார்டை எடுத்து பார்த்தா நெல்லு ஷாக்கில் அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க. இவ்வளோ கம்மியான ஸ்டேட்டஸ் இருக்கிற நீ கண்டிப்பாக ஒரு டிராகனாகவே இருக்க முடியாதுன்னு. ஆல்சோ பரவி ஸ்டேட்டஸ் கார்டை பார்க்கணுன்னு ஆசைப்படுது. ஆனால் இவ்வளோ கம்மியான ஸ்டேட்டஸ் இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் அவனோட மனசே உடஞ்சி போய்டுன்னு நெல் ஒரு பொய்யை போட்டு விடுறாங்க. அப்பாவோட ஸ்ட்ரென்த்து ரொம்பவே அதிகமாக இருக்கனால இந்த ஸ்டேட்டஸ் கார்டால் அதை சரியாக மெஷர் கூட பண்ண முடியல. இப்போ ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜீனி அந்த இடத்துக்கு வராரு. ஆல்சோ நம்ம ஹீரோ கிட்ட சைல்டு சப்போர்ட்கான ஃபார்மை ஃபில் பண்ண சொல்கிறாரு. உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணது மூலியமா கவர்மெண்ட் அவங்கள வளர்க்குறதுக்காக உங்களுக்கு காசை பே பண்ணும். ஆல்சோ உங்களோட பொண்ணுக்கு திறமை ரொம்பவே அதிகம். என்னதான் ஒரு டிராகனாக இருந்தாலும் மனுஷி மாதிரி பக்காவாக மாறி இருக்காங்கன்னு சொல்ல நெல் இப்போ செம்ம டென்ஷன் ஆகி கண்ணா பின்னான்னு ஜீனியை திட்டுறாங்க. அப்புறம் தான் அவங்க மனுஷனி விஷயமே நம்ம ஜீனிக்கு புரிய வருது. அடுத்து சைடில் இருக்க நம்ம எல்ஃபு சும்மா இல்லாமல் ஒரு செம்மையான வேலையை செஞ்சு விட்டாரு. நீ ஒரு வீடு வாங்கி கட்டினல, அதுக்கான டேக்ஸை ஒன்றும் பே பண்ணலை. ஆமாம்ல, அந்த விஷயத்தை பற்றி நான் டோட்டலாக மறந்துட்டேன். பட் அந்த வீட்டை இப்போ நான் வேறு ஒருத்தவங்க கிட்டே விற்றுட்டேன். அப்படின்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கான டேக்ஸை பே பண்ணணும், அதை இன்னொருத்தவங்க கிட்ட விற்றதுக்கான டேக்ஸை பே பண்ணணும்னு இன்னும் எக்கச்சக்கமான டேக்ஸ் எல்லாத்தையும் சொல்ல நம்ம டிராகனுக்கு அப்படியே மயக்கம் சுற்றிடுச்சு. திருப்பி அவர் கண் முடிச்சு பார்க்க போது கட்ட வேண்டிய டேக்ஸ்க்கான ஃபார்ம் எல்லாத்தையுமே நம்ம எல்ஃப் ஃபில் பண்ணிட்டாரு. அதே நேரத்தில் அவங்க அடுத்து எந்த வீட்டுக்கு போகணுன்னு அவரோட பையன் இப்போ சூஸ் பண்ணிட்டான். பரவாயில்லையே, நம்மளோட பையன் நம்மளுக்காக ஒரு வீடை சூஸ் பண்ணியிருக்கான். அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் ரொம்பவே நல்லா தான் இருக்குன்னு டிராகனுக்குள்ளே ஒரு ஃபீலிங் ஏற்படுது. அந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தா ராயல் கேபிட்டலோட அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஒரு டஞ்சன். சொல்ல போனால் நம்ம நெல்லோட ஊர் அதுதான். எந்த இடத்துக்கு நான் போகக்கூடாதுன்னு நினச்சேனோ அந்த இடத்துக்கே நான் திரும்பி போக போனேன். நெல் ஒரு பக்கம் கவலையில் கத்த, இன்னொரு பக்கம் எல்லாருமே அந்த டஞ்சனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. மேலே ராயல் சிட்டி இருக்குது, அடியில் இருக்க டனல் மூலியமாக அந்த டஞ்சனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த டஞ்சன் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்குது. காரணம் ஹீரோஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த டஞ்சனே உருவாக்கியிருக்காங்க. ஆல்சோ ட்ராப்ஸ் தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயியாம். இங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸோட வேலை ஹீரோஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ நீங்கள் மட்டும் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடும் கிடைக்கும், அதே நேரத்தில் உங்களுக்காக ஒரு வேலையும் கிடைக்கும். இருந்தாலும் நம்ம டிராகனுக்கு சண்டை போடுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் அவர் லைட்டாக தங்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த டஞ்சன் உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே என்டர் ஆகுறாங்க. டஞ்சனுக்குள்ளே வந்ததும் நெல் ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. காரணம் நம்ம மட்டும் இந்த டஞ்சனுக்குள்ளே ட்ராவல் பண்ணால் நம்மளால் எக்கச்சக்கமான ட்ரெஷர் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். சும்மா நம்ம நேரான பாதையில் நடந்து போனாலே நம்ம பெரிய பணக்காரங்களாக மாறிடலான்னு சொல்ல எல்ஃப் அந்த விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாரு. இதோ பாருமா, நீ நிறைய வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்க, அந்த வீடியோ கேம்ஸில் நேராக போனாலே ட்ரெஷர் எல்லாமே உனக்கு கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நிஜத்தில் அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம இப்போ வந்திருக்கிறது பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கான ஒரு டஞ்சன். அது மட்டும் இல்லாமல் நீ நார்மலான டஞ்சனுக்கு போனால் கூட அந்த இடத்துல பல விதமான மான்ஸ்டர்ஸ் வாழ்ந்துட்டுருப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரி ட்ரெஷர் எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக ஒன்றும் எடுக்க முடியாது. அவங்க கிட்ட இருக்க ட்ரெஷர் எல்லாத்தையும் ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்கு நீ இவங்க கூட கண்டிப்பாக சண்டை போட்டு தான் ஆகணும். இதெல்லாம் கேட்டதும் நெல் ரொம்பவே சோகமாயிட்டாங்க. இப்போ தொடர்ந்து டஞ்சனுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்க போது ஒரு மான்ஸ்டரை பார்க்குறாங்க. ஆனால் அந்த பைப்பில் ரொம்பவே ரிலாக்ஸாக ஜூஸ் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கான்.
நம்ம இப்போ என்ன பண்ணலாம், சண்டை போடலாமா இல்லை திரும்பி ஓடலாமான்னு நெல் கேட்க நம்ம ஹீரோ வழக்கம் போல் எதுவுமே பண்ணாமல் இருக்காரு. சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும்னா அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இவங்க தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்க போது அந்த இடத்துல ஒரு பாய்சன் ஸ்வாம்பை பார்க்குறாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தா மான்ஸ்டர் பைப்பிள்ளைங்கன்னா எக்கச்சக்கமான சரக்கு அடிச்சு அப்படியே ஆம்லெட் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு விசித்திரமான ரூமை நம்ம நெல் பார்க்குறாங்க. கண்டிப்பாக இதுதான் பாஸோட ரூமாக இருக்கணும்னு அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு காப்ளின் பாத்ரூம் போய்கிட்டு இருக்கு. அப்படியே சைலண்டாக அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி அடுத்து ஒரு ஸ்டாண்ட் இருக்க இடத்துக்கு வராங்க. அது மேலே நின்னதும் எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணப்படுறாங்க. சுற்றி சுற்றி நடந்து வந்தனால எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இந்த இடம் ரொம்பவே குழப்பமாக இருக்குது, நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ண முடியுமான்னு எல்ஃப் கேட்க டக்கு நம்ம டிராகனோட காதில் ஒரு சத்தம் கேட்குது. நேராக நடந்து போன உடனே நம்ம டிராகனுக்கு பயங்கரமான பதட்டம். யார் என்னோட காதில் பேசுனான்னு கேட்க எல்ஃப் சொல்கிறாரு, நார்மலாக இந்த மாதிரி டஞ்சனுக்குள்ளே வந்தனா நீ போகிற பாதைக்கான உனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்கணும் அப்படின்னா ஓகே. நம்ம டிராகனும் தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கு. அவங்க இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை பேசுகிறாங்க. நான் சமைச்சேனா, ஸ்டவ் ஆஃப் பண்ணேனா, துணியை துவைச்சேனா, பால் அமைச்சேன் நான், இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் கேட்க போது பாவப்பட்ட நம்ம ஹீரோவான டிராகன் பயந்து தான் போகிறாரு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக பாஸோட ரூமுக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்க சுத்தமாக அசைக்கவே முடியல. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா இந்த டோரை ஓப்பன் பண்ண ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வரணுமா. ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வரத்துக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு 2 பேரும் முட்டிக்கால் வலியோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பக்கத்தில் இருக்க ரூமை சர்ச் பண்ணிட்டு இருக்க போது டேபிள் மேலே ஒரு கல்லை பார்க்குறாங்க. அந்த கல்லை எடுத்த உடனே இவங்க வந்த டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆல்சோ மேலே இருக்கிற செவுரு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பக்கத்தில் வந்து இவங்கள நசுக்க பார்க்குது. இந்த ட்ராப்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி எடுத்த கல்லை அந்த இடத்துல திருப்பி வைக்கணும். ஆனால் நம்ம ஹீரோ அவசரப்பட்டு எல்ஃபோட பவுச்சுக்குள்ளே போட்டார். பவுச்சுக்குள்ளே எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கனால தேடி கண்டுபிடிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் மேலே இருக்கிற செவுரு அவங்கள நோக்கி வந்துக்கிட்டே இருக்க போது பறவை டக்குன்னு சைடில் இருக்கிற செவுரு வித்தியாசமாக இருக்கிற விஷயத்த நோட் பண்ணுறான். இப்போ அந்த செவுரை டச் பண்ணதுக்கு அப்புறமா சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது. அந்த சீக்ரெட் டோர் வழியாக 3 பேரும் கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. சொல்ல போனால் நம்ம டிராகன் ஜஸ்ட்டு மிஸ்ல தான் தப்பிச்சு இருக்காரு. இப்போ வந்திருக்க ரூம்லேருந்து வெளில போக எந்த விதமான வழியுமே இல்லை. மேலே ஒரு படிக்கட்டு போகிற விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்காங்க. ரூஃபில் இருக்க கல்லை நவுத்தினதுக்கு அப்புறமா அவங்க மேலே ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடம் ரொம்பவே பெருசாகவும் ஷைனிங்காகவும் இருக்கனால அதோட அழகை நம்ம டிராகன் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம நெல்லோட முகம் பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அவங்க ராயல் பேலஸுக்கு வந்துட்டாங்க. எந்த இடத்த விட்டு அவங்க தப்பிச்சு ஓடினாங்களோ அந்த இடத்துக்கே அவங்க திரும்பி வந்துட்டாங்க. இதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.